உழைக்கிறவனை வச்சு பொழைக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக காரங்க உழைக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? திமுக குனிஞ்சு கும்பிடு போட்டு கொத்தடிமை வேலை பார்த்தா போதும். அண்ணா திமுக வேர்வையை சிந்தணும், விசுவாசத்துல முந்தணும். அப்பதான் பொறுப்பு தேடி வரும், மதிப்பு நாடி வரும், பதவி ஓடி வரும். இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, நம்ம அம்மாவே சொன்னது. உலகத்துல நீங்க நிறைய தலைவர்கள் சிலை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனாலுக்கு ஒரு போஸ்ல இருப்பாங்க. ஆனா உழைப்பாளர்கள் சிலையில மட்டும்தான் உழைப்பாளர்கள் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு மதிப்பு மிக்க உழைப்பாளர்களை நம்ம கொண்டாடணும், மரியாதை தரணும், உசரத்துல உட்கார வைக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த திருட்ட திமுக உழைப்பாளர்களை எப்படி பார்க்கறாங்க? உழைப்பாளர்கள் எந்த ரூபத்துல இருந்தாலும் அவங்களை மிதிக்கிறான். தினம் தினம் அவங்களோட அடிப்படை உரிமைகளுக்கு போராட வைக்கிறான். மீனவனா இருந்தாலும் மிதிக்கிறான், விவசாயியா இருந்தாலும் மிதிக்கிறான், அரசு ஊழியரா இருந்தாலும் மிதிக்கிறான், டாக்டரா இருந்தாலும் மிதிக்கிறான், டீச்சரா இருந்தாலும் மிதிக்கிறான், போலீஸ்காரனா இருந்தாலும் மிதிக்கிறான், பூக்கற்றவனையும் மிதிக்கிறான். அவ்வளோ ஏன் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவங்களோட உழைப்புக்கு மரியாதை தராம அவங்கள மிதிக்கிறான், தினம் தினம் போராட வைக்கிறான். திருட்ட தவிர உழைப்பாவே வேற எதையும் அவன் கருதுறதே இல்லை திருட்டு திமுக காரங்க. அப்படிப்பட்ட திமுக உங்களுக்கு தேவையா? இந்த உழைப்பாளர் விரோத திமுகவை நீங்க தூக்கி போடணும். இன்னைக்கு மே தினம், மே 1 உழைப்பாளர்கள் தினம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம். திருட்டு திமுகவை அடுத்த வருஷம் மே தினத்துக்குள்ளார நம்ம கொண்டாடுறதுக்குள்ளார வீட்டுக்கு அனுப்புவோம். திமுகக்கு எவ்வளவு திமிருங்க! தினம் தினம் ஏப்ரல் 1 மாதிரியே மக்களை ஏமாத்தி ஆட்சியை நடத்துறாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் முட்டாளுங்க. மக்கள் முட்டாள் இல்ல, முட்டாளுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆடுறாங்க. நம்ம கொடுமை. இதுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். 2 எஜமான்கள் உட்கார்ந்து பேசுறாங்க. 2 முதலாளிங்க. என்கிட்ட வேலை பார்க்கறவங்க எல்லாம் சுத்த முட்டாளா இருக்காங்க. அவங்கள வச்சு என்னால வேலை வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் புலம்புறார். கூட இருக்கிற இன்னொரு முதலாளி, என்கிட்ட இருக்கிறவங்க இன்னும் பெரிய முட்டாளுங்க, டெய்லி அவங்க கூட அவஸ்தைதான், அவங்களுக்கு ஏதாவது புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுன்னு 2 பேரும் புலம்பிக்கிறாங்க. ஏய், உன் வேலைக்காரன் விட என் வேலைக்காரன் ரொம்ப முட்டாள், நான் வேணும்னு நிரூபிக்கட்டுமான்னு ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை பார்க்கிறவனை கூப்பிடுறாங்க. ஏய், இங்க வான்ற. அந்த தம்பியும் வந்து நிக்கிறாரு. பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்து, இதோ இந்த 10 ரூபாவை எடுத்துக்கிட்டு போய் பென்ஸ் கார் வாங்கிட்டு வான்ற. சரிங்க முதலாளின்னு அந்த தம்பியும் போயிடுறாரு. பாத்தியா, 10 ரூபாய் கொடுத்து பென்ஸ் கார் வாங்க சொன்னா உடனே கிளம்பிட்டா, எவ்வளவு பெரிய முட்டாளன்னு. இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலை வாங்குறதுன்னு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற முதலாளி, உனக்கு இவ்வளவுதானே, என் வேலைக்காரனை கூப்பிடுற, அவனோட அறிவு பாருன்னு டே தம்பி இங்க வான்னு கூப்பிடுவார். அவரோட வேலைக்காரன் வந்து நிப்பார். அந்த தம்பி கிட்ட, நீ ஓடி போய் நம்ம வீட்டுக்கு போ, என் பொண்டாட்டி இருக்கும், அவகிட்ட நான் வீட்டுல இருக்கேனா இல்லையான்னு கேளுன்னு. சரிங்க ஐயான்னு அவனும் கிளம்பிடுவாங்க. பாத்தியா, நானே அனுப்புறேன், நான் இருக்கேனான்னு கேட்க சொல்றேன், சரின்னு கிளம்பிட்டா. இவனை விட பெரிய முட்டாள் யார் இருப்பாங்கன்னு இந்த 2 முதலாளிகளும் புலம்புறாங்க. இப்ப கட் பண்ணா ஒரு டீ கடையில அந்த வேலை செய்யற தம்பிங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க புலம்புறாங்க, என் முதலாளி எவ்வளவு முட்டாளு, இவரை நான் எப்படி சமாளிக்கிறது? எவனாவது 10 ரூபாய் கொடுத்து பென்ஸ் கார் வாங்க சொல்லுவாங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷோரூம் மூடி இருக்கும், இந்த அறிவு கூட அவருக்கு இல்லன்னு அவன் புலம்புவான். அவன் பக்கத்துல இருக்கிறவன் 3ஆவது பரவாயில்ல, ஏன் இன்னும் மோசம், என்ன ஓடி போய் வீட்டுல அவன் பொண்டாட்டி கிட்ட இருக்கானான்னு கேட்க சொல்றாரு. இவர் கையிலையும் போன் இருக்கு, அவர் கையிலையும் போன் இருக்கு, ஒரு போன் போட வேண்டியது தானே, எனக்கு எதுக்கு அனுப்புறாருன்னு புலம்புற. இப்படி முதலாளிங்க வேலை செய்யறவங்களை பத்தி புலம்பி வேலை
இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கார், பொன்முடி. அவர் பெண்களை பார்த்து ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவார். ஜாதி பார்த்து உனக்கெல்லாம் என்ன மரியாதை, அங்க போய் நில்லுன்னுவார். மக்களை பார்த்து மயிருன்னுவார். பொன்முடி எல்லாம் மக்களை பார்த்து மயிருன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் மயிரை பத்தி பேசிருக்கணும். அவர் சொல்லியிருப்பாரு மயிர் எவ்வளவு முக்கியமானதுன்னு. இந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு பொன்முடி. எவ்வளவு ஆபாசமான பேச்சு, எவ்வளவு கேவலமான பேச்சு, எவ்வளவு கொச்சையான பேச்சு. ஆனா கண்டிக்கிறதுக்கு திமுக சரியான ஒரு ஆம்பளை கூட இல்லையே. ஒரு பொது மேடையில பெண்கள் கூடி இருக்கிற ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய மதத்தை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசுறாரு. இவங்க எல்லாம் எப்படி நாசமா போறாருன்றது இன்னும் 10 மாசத்துல தெரியும். இந்த கூட்டத்துக்கு ஒரு முதல்வர் பத்தாதா, துணை முதல்வர் வர வேணுமாமா இவங்களுக்கு. அந்த துணை முதல்வர் உருவாக்குன கதை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பொதுவா ஒரு மேடையில ஒரு கதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு மே தினம் ஸ்பெஷல் கூட்டம், அதனால உங்களுக்கு 2வது கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு முதல்வர் இருந்தாராம். அவர் எப்படியோ கடைசி காலத்துல நம்ம முதல்வர் ஆயிட்டோம், ஆனா நம்ம பையன் என்ன ஆக போறானே தெரியலையே. விளையாட்டு பையனா இருக்கா, அவனை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுப்பலாமா, இல்ல மேக்கப் போட்டு நடிக்கிறதுக்கு அனுப்பலாமா, இல்ல பணம் கொடுத்து பிசினஸ் மேன் ஆக்கலாமான்னு ஒரே டென்ஷன் அந்த முதல்வருக்கு. நமக்கு அப்புறம் நம்ம மகனை எல்லாரும் கை விட்டுட்டாங்கன்னா எப்படி, மருமகன் மகனை காலி பண்ணிட்டா எப்படின்னு அந்த முதல்வருக்கு ஒரே கவலை. இப்போ அவர் கூட இருக்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அண்ணன் என் பையனை என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, ஒரு ஐடியா சொல்லுங்க, எந்த துறை அவனுக்கு கரெக்டா இருக்கும்னு கேட்பாரு. அந்த சீனியர் மினிஸ்டர், ஏப்பா இதுக்கு டென்ஷன் பண்ற, என்கிட்ட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கான், அந்த டாக்டர் கிட்ட போனோம்னா கரெக்டா சொல்லிடுவாரு. என் மகனை நான் இன்ஜினியரிங் சேர்க்கும் போது இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆனேன். அவர்கிட்ட கூட்டிட்டு போனேன், எலக்ட்ரிக்கல்ல சேர்க்கிறதா, மெக்கானிக்கல்ல சேர்க்கிறதா, சிவில்ல சேர்க்கிறதான்னு. அவர் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு, இங்க ஒரு பல்பும் வயரும் வை, இங்க ஒரு சுத்தில் வை, இங்க ஒரு கெமிக்கல்ஸ் வை, அவர் எது பிடிக்கிறாரோ அந்த துறையை பார்த்துக்கலான்னு. அந்த பையன் டக்குன்னு சுத்தில் எடுத்துட்டான்ப்பா, இவன் சிவில் இன்ஜினியர்னு சொல்லிட்டான். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நான் உனக்கு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் நம்பர் தரேன், நீயும் அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்போ முதல்வர் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறாரு. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் முதல்வரை பார்த்த உடனே, என்ன சார் என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கடைசி காலத்துல என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு, என் கவலை எல்லாம் என் பையனை பத்தி, அவனை பிசினஸ் மேன் ஆக்கணுமா, ஆக்டர் ஆக்கணுமா, இல்ல கிரிக்கெட்டர் ஆக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க நர்ஸை கூப்பிட்டு ஒரு கிரிக்கெட் பேட் வைக்க சொல்லுவாரு, கட்டு கட்டா பணம் வைக்க சொல்லுவாரு, ஒரு மேக்கப் கிட் வைக்க சொல்லுவாரு. இந்த 3ல எது எடுத்தா உங்க பையனுக்கு அந்த துறைன்னு, அந்த பையன் டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வைக்கிற நர்ஸை கண்டுபிடிச்சிடுவார். சரிப்பா, இவங்களை உங்க கட்சியில சேர்த்துக்கங்க, திமுக உறுப்பினர் அட்டை கொடுத்துடுங்க, வேணும்னா துணை முதல்வர் கூட ஆக்கிக்கங்க, எல்லா துறையிலையும் வேலை பார்ப்பாருன்னு சொன்னாங்க. இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருக்காங்க, நான் அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசல, தமிழ்நாட்டில் நடக்கிற காட்சிகள் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பால்டாயில் போய் எல்லாம் துணை முதல்வர் ஆவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது, அவங்க பாரம்பரியம் அப்படி. அவங்க தாத்தா கருணாநிதி அவரோட மகன் அழகிரி சீட்டுக்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு. அதே வழியில அவரோட அப்பா ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் தமிழக மக்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாரு. பதவிக்காக, பையனோட பணத்துக்காக, குடும்ப வருமானத்துக்காக.
ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் கட்சியை காப்பாத்துவாரு, குடும்பத்தை காப்பாத்துவாரு, சம்பாதிச்சிருக்கிற சொத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சு உதயநிதிய தலைவராக்கியிருக்காரு. ஆனா உதயநிதி தான் திமுகவோட கடைசி தலைவராக இருப்பார். ஒரு தலைவர்னா உண்மையை பேசணும், நேர்மையா மக்களை சந்திக்கணும், உண்மையை சொல்லி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அவங்க தான் தலைவர்களா நீடிக்க முடியும். ஆனா போன பிரச்சாரத்தில் உதயநிதி என்ன பண்ணாரு? வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னாரு. நீட்ட ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னார். நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம், காதுல மூக்குல இருக்கிறது கூட கொண்டு போய் அடமானம் வச்சிருங்கன்னு சொன்னார். பெட்ரோல் எல்லாம் நாங்க கம்மி பண்ணிடுவோம் விலைய, நீங்க ஃபுல் டேங்க் எல்லாம் அடிச்சுடாதீங்கன்னு சொன்னார். சென்னையை நாங்க சிங்கப்பூர் ஆக்க போறோம், அதனால டிக்கெட் வாங்கி சிங்கப்பூருக்கு போகாதீங்கன்னு சொன்னார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, திமுக ஆட்சிக்கு வந்தா காலை கடன் கூட ரத்துன்னு சொன்னாங்க. ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? ஸ்டாலினும் உதயநிதியும் எத்தனை பொய், ஒன்னா ரெண்டா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 500 சொச்சம் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தினா ஆட்சியை பிடிச்சிடலான்னு இந்த திருட்டு திமுக காரங்க நிரூபிச்சிருக்காங்க. திருட்டு திமுக காரங்க போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில பாதி இல்ல, கால்வாசி கூட நிறைவேற்றல. ஏன் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலன்னு கேட்டா, அதான் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம் இல்லன்னு சொல்லி பொய் சொல்றோம். அது மிகப்பெரிய பொய். எலெக்ஷன் நேரத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தகுதியான பெண்களுக்கு மட்டுமே, எது திமுக சான்றிதழ் தர தகுதியான பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் தருவோம்னு சொல்றாங்க. உங்க மனைவிக்கு தகுதி இருக்குன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது, ஸ்டாலின் அரசாங்கமும் சர்டிபிகேட் கொடுத்தாதான் 1000 ரூபாய். மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்படி பொய் பேசி ஆட்சிக்கு வர்ற திருட்டு மாடலுக்கு பேர் தான் திராவிட மாடலா? இலவசங்கள் 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 சொல்லி தினம் தினம் மக்களை அசிங்கப்படுத்துறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க ஏன் இலவசம் தரணும்? உண்மையில திமுக எங்க மக்களுக்கு தேவைப்படுற இலவசங்களை தராங்க? இலவசம் கொடுக்கணும்னு நினைச்சா தரமான கல்வியை இலவசமா கொடு, எங்க உரிமை தொகை நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம். தரமான மருத்துவத்தை இலவசமா கொடு, எங்க பஸ் டிக்கெட் நாங்களே வாங்கிக்கிறோம். மின்சாரத்தை இலவசமா கொடு, டிவி மிக்ஸி நாங்களே வாங்கிக்கிறோம். இன்டர்நெட்டை இலவசமா கொடு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாங்களே சமாளிச்சுக்கிறோம். தண்ணியை இலவசமா கொடு, விவசாயத்தை நாங்க காப்பாத்துவோம். பெட்ரோல் விலை எல்லாம் கம்மி பண்ணிடு, பெட்ரோலை இலவசமா கொடு, விலைவாசியை நாங்க சமாளிப்போம். கேஸுக்கு மானியம் கொடு, இல்ல இலவசமா கொடு, பசியை நாங்க போக்குறோம். இப்படி மக்களுக்கு தேவைப்படுற எந்த இலவசங்களையும் கொடுக்காம, அவங்க தேவைகளை கண்டுக்காம, மக்கள் தினம் தினம் பயன்படுத்துற விஷயங்களை 10 மடங்கு உயர்த்திட்டு, விலையெல்லாம் உயர்த்திட்டு, நாங்க டிவி டிக்கெட் கொடுத்தோம், டிக்கெட் கொடுத்தோம், ஓசி டிக்கெட்டுங்கன்னு மக்களை கொச்சப்படுத்துறாங்க. 5 பைசா 10 பைசான்னு இலவசங்களை கொடுத்த இந்த திருட்டு திமுக 4 வருஷத்துல மக்கள் பேரை சொல்லி 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன்னு. சாதாரணமா ஒரு ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்குக்கு போய் நம்ம கடன் வாங்கினா, வீட்டு கடன் வாங்கினா அதை வாங்கிட்டு நம்ம கார் வாங்க முடியாது. கார் கடன் வாங்கினா அதை வச்சு வீடு கட்ட முடியாது. கல்வி கடன் வாங்கினா அதை வச்சு ஜாலியா கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா எப்படின்னு இந்த திருட்டு திமுக காரன் மட்டும் நாட்டுக்குன்னு சொல்லி கடன் வாங்கி வீட்டுக்கு ஒதுக்குறா? பேங்க் காரன் அப்பாவியா இல்ல திமுக காரன் அடப்பாவியா? டவுட்டே இல்ல, திமுக காரன் தான் அடப்பாவி. இதெல்லாம் நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. திமுக கடந்த 4 வருஷத்துல 5
சாமி, இது வரைக்கும் நீங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். இதுக்கு மேல புடுங்கிறதுக்கு மக்கள் கிட்ட ஒண்ணும் கிடையாது. 2026 உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க கட்சி லோடிங்கா இல்ல ஊரை விட்டே ஓடிங்கான்னு. 10 மாசம் கரெக்ட் தானே? மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி மக்கள் அந்த கட்சியை நம்பி ஓட்டு போட்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தா அந்த ஆட்சி உண்மையிலேயே நல்லாட்சி. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெருக்கு தெரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தினம் தினம் நடந்தா அதுக்கு பேர் காட்டாட்சி. அப்படிப்பட்ட காட்டாட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல ஸ்டாலினே சட்டசபையில பெருமை பீத்திக்கிறார். 3 வருஷத்துல நாங்க 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தோம். அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரா இல்ல துண்டு சீட்ல எழுதி கொடுத்தவன் தான் தப்பா எழுதி கொடுத்துட்டானான்னு தெரியல. 3 வருஷத்துல 1 லட்சம் போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடக்குதுன்னா அங்கேயே தெரியுது இல்ல உங்களோட ஆட்சி லட்சணம். இது விடியல் ஆட்சியா இல்ல விளங்காத ஆட்சியா? இது கூட தெரியாம அவர் பேசுறார். மேய்க்கிறது என்னமோ எருமை, அதுல இவருக்கு ஒரு பெருமை. மக்கள் போராட்டத்துக்கு நடுவுல ஆட்சியை நடத்திட்டு இந்த ஸ்டாலின் வேற சொல்றாரு அடுத்த தேர்தலில் நாங்க 200 வாங்குவோம். சேகர் பாபு நாங்க 234 வாங்குவோம்ன்றாரு. பேசுறதுக்கு என்ன வாய் இருந்தா போதும், ஆனா ஜெயிக்கிறதுக்கு சாதனைகள் இருக்கணும்ல.